நான் நல்லா தெளிவான பொண்ணு தான். அப்பப்போ மட்டும் என் மைண்டுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியாது. ஹேர் கட் அண்ட் கலர் பண்ணலான்னு சொல்லிட்டு 1 இயர் என் பர்த்டே வரப்போகிறதுக்கு முன்னாடி போன வருஷம் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் லென்த்தெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அடுத்த வருஷம் எப்போ நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைம் வரும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் என்கிட்ட இல்லை. கொஞ்சம் ஒரு பயமாக இருந்தது. ஐயோ தேவையாக இது நமக்கு நல்லா தானே இருக்க முடி இப்படியே இருக்கட்டும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காருறேன். கையில் கொத்து கொத்தாக அப்படியே முடி வந்துட்டே இருக்குது. நீங்களாம் என்கிட்ட ஹேர் கேர் டிப்ஸ் கேட்பீங்கல்ல, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலாக போனதுலேருந்து என் மைண்டில் என் பையன் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தான். ஐயோ அவன் என்ன பண்ணுவான்னு. இந்த ப்ராசஸை நீ என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வராமே இருக்கலாமேன்னு என் மைண்டு சொல்லுச்சு. முக்கால்வாசி நேரம் இப்படியே போயிடுச்சு. அப்புறம் இருக்கிற மீதி டைமில் பில்லு வேறு நிறையா கொடுக்கணுமே அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு பையனுக்கு பண்ணும்போதெல்லாம் செலவாக தெரியாது. எனக்கு பண்ணும்போது மட்டும் அவ்வளோ வலிக்கும். இவ்வளோ டைம், எனர்ஜி, மணி எல்லாம் போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எனக்கு இது சூட்டே ஆகலை, எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு கதறிட்டு இருந்தேன். ஆனால் வழக்கம் போல் எனக்கு தட்டி கொடுக்குற ஒரு ஜீவன் என் ஹஸ்பண்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு.